ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்கார். ஓகே, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 இடத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட 22 மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளில். யாருக்கும் அது அப்படின்னு பார்த்தா ஒரு டீசரு, அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம அகண்டா 2 அதோட டீசர் விட்டுருக்குறாங்க. அகண்டா உண்மையே பயங்கர தாண்டவமாக இருக்கும். இது பெரிய தாண்டவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்பிகே நந்தமுனி பாலகிருஷ்ணன் அவர்கள் இல்லையா, தமிழோட மியூசிக்கு, அதையும் பார்த்துருவோம். ஸோ 2 வீடியோ பார்த்தலாம் நினைக்கிறேன். ஏன்னா இது டீசர் வந்து 1 நிமிஷம் 18 செகண்ட் தான் வந்திருக்கு. சரி, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு சூப்பரான ஒரு அனந்தன் காடு அப்படிங்கிற ஒரு டீசர் விட்டுருக்குறாங்க. ஸோ 2த்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அலையாவை பார்த்து வந்துடுவோம். வேற லெவலில் பின்னி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அகண்டா ஒன்று தாறுமாறு தக்காளி சோறாக இருந்துச்சு. இது இந்த மாதிரி இறப்பான். நான் பேச சொல்லிகிட்டே இருக்கேன். வாரேன் ஒரு நாள் செம்ம காண்டாக போகிறேன். 1 2 3 ஆக்ஷன். பா ஓ சொல்லணும்னு ஆசை இருக்கு. மாவு அந்த சூப்பராக செம்மையாக எடுத்துருக்குறாங்க. ஐயோ நான் மிஸ் பண்ணுறேன். இது தூக்கி போட்டதுன்னு பார்ப்போம். தூக்கி போட்டது இப்போ பார்ப்போம். சரி பாரா சாமியே ரொம்ப ஏன் இருக்கிறாரு. ஆச்சரியப்படுத்திட்டே பண்ணிச்சு. மை காட், தலைவருக்கு வாழ்க்கெல்லாம் சொல்ல முடியாது. 100 ஆண்டு வாழ்க நந்தமுனி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு. 25/9/2025 தாண்டவம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் தேட்டரில். 25/9 இப்போ தான் 6 2-3 மாதம் வெயிட் பண்ணும் இந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சினிமாட்டோகிராஃபியாக அவங்க எடுத்துக்கிற அந்த கேமரா ஆங்கிள், அவங்க வச்ச விதம், அதெல்லாம் உண்மையிலே தாறுமாறாக தான் உண்மையிலே இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸஸ் இருப்பாங்களோ, அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்து தேட்டருக்கு வருவாங்களோ அந்த ஆடியன்ஸை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுல இந்த ஒரு டீசர் ஒரு உதாரணத்தான் சொல்லி ஆகணும். பட் இதெல்லாம் வந்து பார்க்குறது நமக்கு ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு யாரோட ஹீரோவும் எனக்கு ஃபேன் கிடையாதுப்பா. நான் காமனாக ஒரு சினிமா வெறியன். பட் சினிமாவில் வந்து ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அந்த மாதிரிலாம் யோசிக்கினா கூட இந்த படம் பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீசரே பயங்கரமான ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த கத்தியை அப்படி வச்சுட்டு இந்த ஈட்டியை வச்சுட்டு கட்டதை சுற்றிட்டு எல்லாம் சாகும்போது அதெல்லாம் எப்படி இமேஜினேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப கற்பனை கெட்டாத ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் பண்ணுறதுல அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஒரு வாழ்க்கை சொல்லிடுவோமா? சரி, ஓகே, அதை பற்றி பேசினா நம்ம ட்ரோல் பண்ண போட்டது கிடையாது. ஸோ நம்ம வந்து ரியாக்ட் ஒன்லி அப்படிங்கிறனால இதோட நிப்பாட்டிக்கலாம். நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு படம் வந்து பாவம் இவர் என்னென்ன இப்படி மோதுறாரு நம்ம ஆரியா. ஏதாவது ஒரு படமாவது ஒரு சக்ஸஸ் ஆகிடும் பார்க்குறாரு. பார்ப்போம் இந்த படம் மாதிரி எப்படி கை கொடுக்குதுன்ட்டு. இருங்க தம்பி, இதையும் பசங்க பார்த்துருமா? போடுங்க. மினி ஸ்டுடியோ ப்ரெசன்ஸ். ஓகே, துணை கண்ணு கடப்பார வெட்டு குத்து போல வெளிச்சம் யாவும் விழுங்கி வானில் இடித்த மின்னல் நான். வறட்சி மண்ணில் புரட்சி பூக்க பிறந்த வந்தான் நான்.
வரங்களாகி வரங்களாகி வளர்ந்து நின்றேன் நான். சதிக்கு அஞ்சி விதிக்கு அஞ்சி விழுவதில்லை நான். அடர்ந்த காடாய் தொடர்ந்து நீளும் அதிசயம் நான் தான். கிருஷ்ணகுமார். ஓகே, இந்த படம் வந்து ஆர்யாவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு தான் நம்ம வேண்டிய ஒரு வழியே இல்லை. ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரியில் என்னென்னமோ முட்டி மோதுறாரு. உண்மையிலே அவர்கிட்ட எல்லா திறமையிலும் இருக்குது. நல்ல பர்சனாலிட்டி இருக்குது, நல்ல ஃபிட்னஸ் இருக்குது, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனு. ஸோ டெடிகேஷனான ஒர்க்கர் எல்லாம் ஓகே. அப்பப்போ நிறைய கொடுத்தாரு இட்டு. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் அவருக்கு எதுவுமே பெருசாக அவர் பேசும்படியாக இல்லை. ஸோ அதனால் அவரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்மள மாதிரி சோத்து வழி இல்லாமல் இல்லை இல்லையா? ஸோ அவருக்கு வெல் செட்டில்டு. பட் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் அவர் ஜெயிக்கணுங்கிறது ஒரு ஆம்பிஷனாக இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கும்போது டீசர் பார்க்கும்போது ஓவராலாக எங்கேயுமே நான் பார்க்கலடா இது வித்தியாசமாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியல. ஆல்மோஸ்ட் அதே வெட்டு குத்து அதே ஒரு பில்டப் உள்ள ஸ்டோரி அப்படி இப்படின்னு தான் வருது. பட் இருந்தாலும் திரைக்கதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒன்றுமே இல்லைனாலும் ஒரே ஒரு கருவை எடுத்துகிட்டு அந்த திரைக்கதையை வந்து 10 டைரக்டர் கூட 10 பேரும் வெவ்வேறு விதமான ஒரு திரைக்கதை எழுதுவாங்க. அந்த மாதிரி திரைக்கதை ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாகி மக்களுக்கு ரொம்ப ரீச் ஆகிடுச்சுன்னா ஹிட் ஆகிறதுல அதை தடுக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஆர்யாவை எனக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரட்டுமே. பாவம் இந்த படமாவது நல்ல படமாக அமையணும் அப்படின்ட்டு அவருக்காக நம்மளும் ஒரு இடைவெளி வேண்டிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். என்னோட இந்த ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு உண்மையிலே ஆனஸ்ட்டாக இருக்குது, பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுவீங்க. அது திடீர்னு போடும்போது அப்புறம் நான் போட்ட வீடியோலாம் பார்க்க முடியாது போயிடும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய்.